அனைவருக்கும் வணக்கம். கடகராசனேயர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரமாக இந்த காலகட்டம் அமைகிறது. எதிரிகளுடைய தொல்லை ஒளிவதால் நிச்சயம் உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கடகராசனேயர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் 2ஆம் இடத்தில் ஏதுவோடு இணைந்திருக்கிறாருங்க. பல கிரகங்கள் சாதகமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதுமல் குரு, சூரியன், புதன் என எல்லோரும் உங்களுடைய ராசிக்கு வரைய ஸ்தானத்தில் இருப்பது பிரச்சனைகளை குறிக்குதுங்க. அதே நேரம் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு விழுவதால எதிர்பாராத பல நன்மைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் விழுவதால் சற்று முயற்சியும் நிதானமும் கடைபிடித்தால் கஷ்டங்கள்ல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அஷ்டம சனி, அஷ்டம ராகு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை என பல கிரக நிலைகள் அனுகூலமற்று இருப்பதால் எதையும் பரபரப்போடு செய்ய வேண்டாங்க. புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுங்க. மற்றவர்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியத்தில் சிறிய வித்தியாசம் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று நிவாரணம் தேடிக்கொள்ளுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் விவாதிக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை ஒன்று என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சனி மற்றும் ராகு ஆகியோர் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. செவ்வாயும் புதனும் சாதகமாக இருக்கிறாங்க. குறிப்பாக சனி பகவானும் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடமான கும்பத்தில் இருப்பது உடல் நல சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. இக்காலகட்டங்களை வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்குங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் அதன் காரணமாக மன நிம்மதி பாதித்தலும் ஏற்படும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது மாப்பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு நாமே எதிரியாகிவிடக்கூடும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. அவருடன் ராகுவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டியே எடுத்துக்காட்டுதுங்க. பிரச்சனைகள் ஏற்படும் போது அமைதியாக இருப்பது அவசியம். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அன்றாட பொறுப்புகள்ல அதிக கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கு செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். சந்தையில் கடுமையான போட்டிகள் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் கொடுப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். சற்று எச்சரிக்கையை செய்யுங்க. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதேபோல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறையக்கூடும். அதன் காரணமாக வருமானம் குறையுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது இத்தருணங்கள்ல மிகவும் அவசியங்க. அதே போல
கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினர் கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் என்பது சற்று குறைவாக இருக்குமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க. குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு சற்று சோதனையான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பது சனி ராகுவினுடைய கூட்டுச்சேர்க்கை எடுத்து காட்டுது. சனி பகவான் தான் ஜீவனக்காரர், அதாவது வருமானத்தை நிர்ணயிக்கும் முக்கிய கிரகம் ஆவார். அவர் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. அரசியல் துறையினரை பொறுத்தவரை மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. உயர்மட்ட தலைவர்களை அடிக்கடி சென்று சந்திப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. மேலும் கட்சியை சேர்ந்தவர்களுடன் பேசுவது, அவர்களை சந்திப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்ப்பது வேண்டும் என்பதையும் கிரகநிலை தெளிவுபடுத்துது. அதேபோல் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் இந்த முதல் 2 வாரங்கள் மனதை பாடங்கள்ல செலுத்துவது சற்று கடினமாக தாங்க இருக்கும். அதுக்கு பிறகு படிப்படியாக தெளிவு பிறக்குங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதையும் கிரக சஞ்சார நிலைகள் எச்சரிக்கை செய்து, ஏன்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். சிறு சந்தேகமானாலும் தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் அவர்களுடன் வெளியில் சுற்றுவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதன் பிறகு உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது. வயல் பணிகளை உழைப்பு சற்று கடினமாக இருக்கும். கடும் வெயிலில் உழைப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. உடல் ஓய்விற்கு கெஞ்சும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டி அவசியம் வருங்க. கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் இந்த சூரிய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விரயத்தில் குருவும் அஷ்டமத்தில் ராகு சனி கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டும். நெருங்கிய உறவினர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் பற்றி கவலைப்படாமல் ஒதுங்கி இருப்பது அவசியங்க. நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலக சக ஊழியர்களிடம் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதை தவிர்க்க வேண்டுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை வைத்து அவர்கள் குளிர் காய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது சிறந்த பலனை அளிக்குங்க. அன்னதானம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைது கடகராசினியர்களுக்கு.